புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபி காத்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி மட்டும் இல்லாம பொதுவாகவே ஒரு நல்ல நாள், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செய்யறோம், இன்னைக்கு இதுதான் நைவேத்தியம் செய்யணும், நிறைய விஷயம் நமக்காக எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அந்த வகையில் கமிங் சண்டே சிவராத்திரி. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலம்மா. அவங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே, கம்மிங் சண்டே வந்துட்டு சிவராத்திரி. ஸோ சிவராத்திரிக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்கள். சிவராத்திரிக்கு ஜென்ரலாக சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு அது ஒரு பிரசாதம் பண்ணுவா. அது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். அதை தவிர பைத்தம்பருப்பில் கஞ்சி மாதிரி பண்ணி பைத்தம்பருப்பு தூத்தம் அப்படின்னு ஒன்று பண்ணுவா. அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் என்ன பண்ணுவான்னா 5 வேளைக்கு 4 கால பூஜை நடக்கும். அந்த 4 கால பூஜைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நைவேத்தியங்கள் உண்டு. அதுவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம ஒன்று பண்ணாதது என்னன்னு கேட்டேன்னா, இந்த பாயசம் கண்டிப்பாக ஒரு பால் பாயசம், அரிசி சேர்ந்த ஒரு பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது கேரமல் பாயசம் பண்ண போகிறோம். அதே மாதிரி அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு ஜென்ரலாக விரதம் இருப்பா. நிறைய பேரால் முடியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அதனால ஏதாவது லைட்டாக கொஞ்சம் சாப்பிட தான் வேணும். பழங்கள், கஞ்சி டாலரேட் பண்ண முடியும்னா ஓகே. அப்படி இல்லை, நாங்கள் கொஞ்சம் லைட்டாக பலகாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவலில் நம்ம எதானு பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த அவலில் பண்ணுற ஒரு மிளகும் ஜீரகம் சேர்த்து, இட்ஸ் நாட் லைக் உப்மா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் உப்மா. ஓகே, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சொல்லிருக்காங்க. அப்படின்னா இல்ல ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஸோ சிவராத்திரிக்கு தெரிஞ்சுக்க போறது என்னன்னா கேரமல் பாயசமும் மிளகு ஜீரக அவல். ஓகே, ஃபைன். சரியா? ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாலை ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரமல் பாயசத்துக்கு நம்ம சீரக சம்பா அரிசி அதில் தான் பண்ண போகிறோம். அந்த 1 லிட்டர் பாலுக்கு நம்ம கையால் ஒரு பிடிச்ச பொடி அரிசி வேணும். அந்த அரிசியை முன்னாடி ஊற வச்சுருவோம். ஒரு 1/2 ஹவராவது ஊறி இருக்கும். இப்போ பால் கொடுமா. 1 லிட்டர் பால், இதில் பிடிச்சபடி அந்த அரிசி இது ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசி போடலாம். ஏன் இந்த அரிசி போடணும் அப்படின்னு சொன்னால், சீரக சம்பா அரிசி தான் அந்த பாயசத்துக்கு ஒரு வாசனை கொடுக்கும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜா கோவிலில் கூட ஜீரக சம்பா அரிசி சாதமும் கத்திரிக்காய் கொத்தும் தான் அவருடைய மெயின் நைவேத்தியமாக இருக்கும். எல்லோரும் சுவாமிக்கு கத்திரிக்காயா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அவருக்கு ரொம்ப விருப்பமானது இந்த கத்திரிக்காய் கொத்தும் ஜீரக சம்பா சாதமும் தான். ஸோ நம்ம மிளகு ஜீரகத்தை வறுத்துக்கலாம். இப்போ 4 கால பூஜை, 4 கால பூஜைக்கும் 4 வித்தியாசமான நைவேத்தியங்கள் சொன்னாலும் இந்த சிவராத்திரிக்கு 4 கால பூஜையெல்லாம் செய்ய முடியாது. நாங்கள் வீட்டில் இருந்தபடி எப்போ நைவேத்தியம் பண்ணலாம்? பிகாஸ் பொதுவாக ஈவினிங் டைமில் பண்ணுவாங்க, இல்லைனா காலையில் பண்ணுவாங்க. சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி எப்போ பண்ணலாம் அப்படின்றது தான். கண்டிப்பாக அந்த 2வது காலம் ரொம்ப விசேஷமானது. 2வது காலம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன டைம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 7 o'clockலேருந்து 9 o'clock. அந்த 2வது காலம் ஏன் விசேஷம்னு சொல்கிறேன்னா, மகாவிஷ்ணுவே சிவனை வர்ஷிப் பண்ணுற டைம் அது. மகாவிஷ்ணு வந்தார்னா அவருடைய வட்சஸ்தலத்தில் மகாலட்சுமியும் இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் நம்ம சிவனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு மகாவிஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு மகாலட்சுமியோட கடாட்சத்தையும் அடையிறதுக்கு உண்டான ஒரு பெரிய இது இந்த 7லேருந்து 9 டைம் இருக்கும். அந்த டயத்துக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் முடியுமோ போய் சிவன் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் அதை சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு குரங்காக இருந்து உங்களுக்கு சக்கரவர்த்தியாக ஆனவர், வரம் வாங்கினவரே, ஒரு குரங்காக இருக்கிறதே முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். குரங்காக தான் அவர் இருப்பார். ஈசனும் ஈஸ்வரியும் பேசின்னு இருப்பா. அவளோட பேச்சை கலைக்கணும்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒரு இலையை கிள்ளி 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 போடும் அந்த குரங்கு. அவள் இது என்னது நமக்கு மேலே சரி வில்வம் விழுறது அப்படின்ட்டு சிவன் பேசாமல் இருப்பார்.
கொஞ்ச நாளைக்கு கழிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறமா போனப்புறம் நீ எனக்கு வில்வத்தால் என்னை அர்ச்சனை பண்ணி என்னை ரொம்ப மகிழ்விச்சுட்ட, உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு குரங்கிட்ட கேட்டால் அதுக்கு என்ன தெரியும்ப்பா, அதுக்கு ஒன்றுமே கேட்க தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து எனக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அப்பையும் எனக்கு இதே மாதிரி முகம்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆனால் சிவன் வந்து நீ சக்கரவர்த்தியாக அடுத்த ஜென்மாவில் பிறப்ப அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுறார். அதுதான் முசுக்குந்த சக்கரவர்த்தியாக அடுத்தாப்புல வர. அவர் வந்து சிவனுடைய ஒரு பக்தராகவும் இருக்கார், முருகனுடைய ஒரு பக்தராகவும் இருக்கார். ஸோ ஜீரகம் மிளகு வறுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம்மா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். வழக்கமான இதுதான், நிறைய இதில் நம்ம இதை பார்த்துருக்கோம். இது சின்னது பண்ணிவிட்டு இந்த 7லேருந்து 9 இந்த மணிக்குள்ளே நம்மளால் போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த 4 கால பூஜை டைமிங் சொல்லிட்டிங்கன்னா யார் யாருக்கு எந்தெந்த நேரம் தோதுப்படுறதோ அந்த நேரத்தில் போகலாம்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து சாயங்காலம் 5லேருந்து 7. அந்த 5லேருந்து 7 எல்லாராலையுமே போக முடியும், 7லேருந்து 9 எல்லாராலையும் முடியும். அதுக்கப்புறமா இருக்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெடிகாலம் பிரதம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும். அது ரொம்ப பார்க்க போனேன்னா அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பூஜை பண்ணுறதா ஐதீகம். இதில் வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி கோவிலில் போயிருக்கேள் யாராவதுன்னா சிவராத்திரி போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அம்பாள் எப்பயுமே சுவாமி தான் போய் அம்பாளை பள்ளி அறைக்கு கூட்டின்னு போவார், எந்த சிவன் கோயிலாக இருந்தாலுமே. ஆனால் அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காத்தால 4 மணிக்கு அம்பாள் வந்து சுவாமியை கூட்டிட்டு பல்லறைக்கு போகும். அப்போ பள்ளியறை வாசலில் வந்து ஒரு பால் பிரசாதம் பண்ணுவா. அது எப்படி பண்ணுவா என்னன்றது அப்புறமா நம்ம இது பண்ணலாம். அது அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பிரசாதத்தை சாப்பிட்றவாளுக்கு வந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு எல்லாரும். அதனால அந்த சமயத்துக்கு காத்தால நான் ஒரு தடவை பேருக்கு இவ்வளோ கும்பலா அப்படின்ற மாதிரி இத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் ஒன்றும் சும்மா இல்லை, பிரத்யக்ஷமான கடவுள்ன்றது எல்லாருக்கும் தெரியறது இதுலேருந்து. ஸோ இதை பொடி பண்ணிக்கலாமா? கரண்டி மட்டும் கொடுங்க, இது கலரி இதில் அரிசி ஆட் பண்ணிடுறேன். இது பாட்டுக்கு நல்லா வேகட்டும். நம்ம இந்த அவல் மிளகு சீரகத்தை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு கேரமல் ரெடி பண்ணோன்னா சரி ரெடி ஆகிடும். இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். அதிகமாக நல்லா குறைன்னு இருக்க மாதிரி எண்ணெய் கொடுத்தோம்னா சிவராத்திரிக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக கோயிலுக்கு போகிறதுல இருக்காங்க. கோவிலுக்கு போக முடியாதவங்க வயசானவங்களா இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சிவராத்திரி நைட்டுமே முழிச்சிருக்காங்க. முழிச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் கண் விழிச்சிருக்கணும்? இப்போ நான் சொன்ன இந்த முசுக்குந்திர சக்கரவர்த்தியோட கதையே குரங்கு வந்து இந்த மாதிரி பண்ணினது அப்படின்றத விட கரடி ஒன்று ஒரு வேடனை துரத்திட்டு வருது. அந்த வேடன் வந்து அந்த கரடிக்கு பயந்துட்டு வில்வ மரம்னு தெரியாது, அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருவான். அதில் வந்து ராத்திரி ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டோன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்துருவோம், இந்த கரடி நம்மளை அடிச்சிடும் அப்படின்ற பயத்தில் அந்த வில்வையில் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போட்டுகிட்டே இருப்பான். காத்தால தான் அது அவனுக்கு தான் போட்டது வந்து ஒரு சிவலிங்கத்து மேலேன்றதே தெரியும். அவனுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணுறவர். அதாவது ஜென்ரலாக எல்லாருமே சொல்லுவா, சிவன் வந்து மனசு குளிர்ந்து அனுகிரகம் பண்ணார்னா அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அவரை மாதிரி அள்ளி கொடுக்குறவா கிடையவே கிடையாது. அள்ளி கொடுப்பார்னா அப்படி அள்ளி கொடுப்பார்.
அதே சமயம் அவருடைய பூஜைகளில் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணக்கூடாத மாதிரி பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவ பூஜை ஆற்றுல வச்சுருக்கீள் அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணுறதே அதுக்கு ஒரு அன்னம் மட்டுமாவது நைவேத்தியம். அவர் வந்து சொல்கிறதே அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்ன்றது தான் இது. ஸோ அன்னத்தை தான் அவர் மெயினாக எதிர்பார்க்குறாரு. நீங்கள் பாயசம் வடை கேசரி அது எதுவுமே வேண்டாம், வெறும் சாதம் தான் அவருக்கான நைவேத்தியமே வேணும். இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போங்கோ, வில்வம் வாங்கிட்டு போங்கோ, 4 வில்வத்தால் அவர் அர்ச்சனை பண்ணுவோம். அதுக்கு மனசு குளிர்ந்து அவர் அனுகிரகம் பண்ணட்டும் போதும். ஸோ கடுகு கொடுங்க. உளுந்து. பொதுவாக எப்பயுமே எந்த கேள்வி கேட்டாலும் கை பார்த்துட்டு சமைச்சிட்டே இருக்கும், வாய் பாட்டு பேசிகிட்டே இருக்கும். பட் ஆனால் சிவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு கைகள் அப்படியே கட்டின மாதிரி நின்று பேசிகிட்டே இருக்கீங்க, மெய் மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பெருங்காயம் பிடிக்கும். ஸோ இந்த சுடுற எண்ணெயில் இந்த மிளகு ஜீரக பொடியை போட்டுருலாம். கருவேப்பிலை பாப்பா. ஊற வச்ச அவல். இந்த கெட்டி அவல் எத்தனை நாழியாக ஊறின்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 hour ஊறின்னு இருக்கு. ஊற வச்சு 1/2 hour கழிச்சு ஸ்டெயினும் பண்ணியாச்சு வாட்டர். இது இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு கொடுத்துருமா. ஸோ அவல் ஊற வச்சுட்டா ஈஸியாக சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நல்ல வெந்நீரில் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி இது ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க. கெட்டி அவல் அப்படிங்கிறதுல இதில் இப்போது கொத்தமல்லி போடலாம்ப்பா. அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போது எலுமிச்சம்பழம். இது கம்பல்சரி எலுமிச்சை பழச்சாறு ஊற்றணுமா, இல்லைன்னா கம்பல்சரி விட்டல்னா தான் இது வந்து நல்லா இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுது. இது அப்படியே இருக்கட்டும். இந்த பாயசத்துக்கான கேரமல் ரெடி பண்ணலாம். சக்கரை கொடுத்துருவோம். இது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறும். இதை பார்த்தேன்னாலே உங்களுக்கு ஓகே. ஆனால் கைவிடாமல் கலரிண்டே இருக்கும். இது இன்னும் ஸ்டேஜ் தாண்டலை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ ஸ்டேஜ் 2, 2 வருது. தெரியுதா? தெரியுது. இப்படி கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகாது. இது அப்படியே கல்கண்டு மாதிரி மாறும். அது 3rd ஸ்டேஜ். தெரியுதா? தெரியுது. ஆனால் கவனம் ஃபுல்லாக இதில் இருக்கணும், எங்கேயும் விட்டுறாதீங்க. நிமிஷமாக நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனுன்னு அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். அப்படியே கரிஞ்சு போயிடும். கரிஞ்சு போயிட்டுனா எதுக்குமே உபயோகம் இல்லை. இப்போ பாருங்க 4th ஸ்டேஜ் ஆயிருக்கு. தெரியுதா? வாட்டர் லைட்டாக விட ஆரம்பிக்கும். டோட்டலாக அது எவ்வளோ நேரம் ஆகுமா? டிபெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற அளவு பொறுத்துது. அட் த சேம் டைம் அடுப்பை நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் வச்சுன்னு பண்ணது, சின்னதாக தான் வச்சுன்னு பண்ணுறோம். ஏன்னா பெருசாக வச்சுன்னு பண்ணலாம் சீக்கிரம் ஆகும். பட் அது ஒரு தீஞ்ச வாசனை வரும். சக்கரை பர்ன்ட் ஆகிற ஸ்மெல் வருதா? கேரமல் பண்ணுறதுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். இது கம்ப்ளீட்டாக இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. லைட்டாக இப்போ மேலே நுரைச்சிட்டு வருது. எடுத்துடுறேன். ஸோ டன். தண்ணி விட்டுலாம். ஸோ ஒன்ஸ் டன் ஆகிடுச்சுன்னா அது மேலே பொங்கி வரும். அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
போஹா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதே போல் வந்துட்டு கேரமல் மேலே ஊற்றியாச்சு. பாலும் லைட்டாக கொதிக்க வைக்க பாயசம் தயாராகிட்டே இருக்குது. கேரமல் பாயசத்துக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னம்மா அது ரெடி ஆகிடுச்சுமா. இதில் இப்போ கண்டென்ஸ் மில்க் விடலாம். ஒரு லிட்டர் பாலுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கும்னு சொல்லி கேட்டேன்னா 200 ml கிட்ட நம்ம விட்டுருக்கோம். கண்டென்ஸ் மில்க் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எகெயின் திருப்பி இந்த கரண்டியால் 2 கரண்டி சர்க்கரை போட்டு கொதிக்கும். ஏலக்காய் பொடி போட்டுருவாங்க. இதுக்கு முந்திரி பருப்புலாம் எதுவும் போட வேண்டாம். இதை இப்படியே வச்சுக்கோங்க. இந்த கேரமல் வாசனையோட பால் வாசனையோட இந்த பாயசம் இருக்கும். 2 minutes கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போஹா எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். கேரமல் பாயசம் செய்யறதுக்கு தேவையானது 1 லிட்டர் பால், சீரக சம்பா அரிசி ஒரு பிடிச்சப்படி, ஒரு சின்ன 1/4 கப், ஒரு 50 to 100 grams சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கு, கண்டென்ஸ்ட் மில்க்கு ஒரு 200 ml, ஏலக்காய் பொடி, கடாயிலையோ ஒரு பாத்திரத்துலையோ பால் 1 லிட்டரை விட்டுட்டு ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை சின்னதாக்கிட்டு சைடில் வந்துட்டு ஒரு பேன் எடுத்து அதில் சர்க்கரையை போட்டு மெதுவாக சிம்மில் வச்சுட்டு அதை கேரமலைஸ் பண்ணுங்க. கருகிடாத மெதுவாக பண்ணுங்க. அந்த சிவந்து வந்த கேரமல் சாஸை வந்துட்டு பாயசத்தில் விட்டுட்டு கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கும் விட்டுட்டு ஏலக்காய் பொடி தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தேன்னா ஜோரான கேரமல் பாயசம் தயார். மிளகு சீரக அவல் செய்யறதுக்கு தேவையானது கெட்டி அவல் ஒரு 200 grams, மிளகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். அதை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி போடுங்க. மிளகு சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை போடுங்க. ஊற வச்ச கெட்டி அவல் ஒரு 1/2 an hour ஊறி இருக்கணும். அந்த கெட்டி அவல் அதில் ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கினேன்னா ஜோரான மிளகு சீரக அவல் தயார். சிவராத்திரிக்கான பிரசாதம் கேரமல் பாயசம், மிளகு சீரக அவல். சிவராத்திரிக்கு உகந்த மிளகு சீரக அவல் உப்புமா அண்ட் தென் கேரமல் பாயசம் தயாராக இருக்குது. வழக்கம் போல் ஸ்வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். சூடாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த ஸ்மெல்லும் அந்த கலரும் நம்மளை அப்படியே கட்டி இழுக்குதுன்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்குது. பாயசத்தோடு கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பாயசம் வேறு, இது வேறு அப்படின்ற மாதிரி டேஸ்ட் வித்தியாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு. எக்ஸாக்டாக பாலோட டேஸ்ட், அந்த கேரமலான சுகரோட டேஸ்ட் அது மட்டும்தான் தட்டுப்படுறது. நல்ல இந்த க்ரன்ச்சியாக கொஞ்சம் அரிசிகளும் வாயிலப்படுது. நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், சிவனுக்கும் உகந்தது அப்படின்ற போது டபுள் ஸ்பெஷல்னு சொல்லலாம். அடுத்து மிளகு சீரக அவல் உப்புமா. சமைச்சப்போ பார்க்காதவங்க யாராக இருந்தாலும் இந்த அவல்னு சொல்ல நம்ப மாட்டாங்க. ரியல் ரைஸ் மாதிரியே இருக்குது. நல்லா மிளகு தூக்கலாக போட்டு நம்ம பிரசாதங்கள் நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்ருவோம், மிளகு சீரகம் போட்டு சாதம் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டிட்டோ அதே மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிவராத்திரிக்கு நைவேத்தியம் மட்டும் கிடையாது, இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு அவசியமான சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அவள் இருக்கிறதுனால அந்தளவுக்கு காரம் தெரியாதுமா அப்படி அப்படின்னு சொல்லி சமாளித்து கொடுங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றியோ இறக்கியோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சிவராத்திரிக்கு இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா அண்ட் யோகாம்பல் அம்மா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் கெட்டி அவல் எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் என திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.